மீனை போட்டதும் தட்டை மூடி வைக்க வேண்டாம், அதுலயே மீன் நல்லா வெந்துடும். நீங்க வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க மீன் இப்ப எப்படி நம்ம கழுவி உரசி சுத்தம் செஞ்சு எப்படி குழம்புல சேர்த்தோமோ அதே மாதிரி அல்வா துண்டு மாதிரியே இருக்கும், உடையாம. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொன்ன உடனே அது உடையாது. ஐஸ் மீனுடா நம்ம போடச்சிலேயே உடஞ்சு ஓடிரும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். ஏன்டா நாங்க அந்நாடு எங்களுக்கு கடல்ல எந்த மீன் வந்தாலும் சரி இதை எடுத்து வீட்டுல உள்ள பொருளை வச்சு நாங்க சமைச்சு இப்படி சந்தோஷமா சாப்பிட்டுருவோம். அது நாங்க மண் சட்டியில வச்சு சாப்பிடுறோம். அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் மண் சட்டி தான் வச்சு பழமாறுவாங்க. அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் மண்பானை வச்சு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்ப பிளாஸ்டிக் குடம் சில்வர் பித்தாளன்னு வந்துருச்சு. இப்ப நாங்க மண் சட்டியில தான் குழம்பு வைக்கிறோம். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வத்தி வரையும் இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிக்க போறோம். நாங்க மீன் நல்ல பெரிய சைஸ் மீனுனால பேர்வாதிய குழம்பு வச்சுட்டு பேர்வாதி மீனை நான் பொரிக்கிறதுக்கு பொடியை விரவி வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சாச்சு. நம்ம குழம்பை இறக்குன உடனேயே ஒரு கடாவை வச்சு அடுப்புல பொரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்ப இறக்கி வச்சுட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கிருவோம். வேண்டாமா பொரிச்ச மீன் ரெடியாகி இருக்கு.